சிரிக்கும் புத்தர் அப்படிங்கிறது ஒரு வரலாற்று வார்த்தை, மிக பிரபலமான வார்த்தை. கிட்டத்தட்ட 52 வருஷத்துக்கு முன்னாடி இது பெரும் பேசுபொருளாக இருந்த வார்த்தை. ஆனால் இந்த தலைமுறையில் அரசாங்க பரீட்சைக்கு படிக்கிற, சிவில் சர்வீஸ் மாதிரி படிக்கிற உங்களை தவிர மற்றவங்க அந்த வார்த்தையை மறந்துருப்பாங்க. பழைய தலைமுறையில் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் கூட நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது மறந்துட்டு வந்துட்டோம். ஆனால் இது எவ்வளவு பிரபலமான வார்த்தைங்கிறது அந்த 1974 காலகட்டங்களில் வாழ்ந்தவங்களுக்கு நல்லா புரியும். 1974 இந்தியா ஒரு அணுகுண்டு சோதனை செய்யுது. இந்திரா காந்தி அம்மா பிரதம மந்திரியாக இருக்கிறாங்க. அப்போ இதுக்கு சிரிக்கும் புத்தர்னு பேர் வச்சதுக்கு காரணம் புத்தர் மாதிரி இந்தியா ஒரு அமைதியான நாடு, அதுலேயும் சிரிக்கும் புத்தர் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இது இன்னும் கனிவான நாடு. நாங்கள் யாரையும் சீண்ட மாட்டோம், யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டோம், அவ்வளவு அமைதியை விரும்புகிற நாடு. அதே சமயத்தில் இப்படியே இருப்பான்னு நினைக்காதீங்க. எங்களைய சீண்டுனீங்கன்னா, எங்களைய தொந்தரவு பண்ணீங்கன்னா, எங்ககிட்ட வாழாட்டினீங்கன்னா அதை ஒட்ட நிற்கிறதுக்கு எங்களுக்கும் தெரியும் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்றதுக்காக இந்த அணு ஆயுத சோதனை செய்கிறாங்க. இந்த அணு ஆயுத சோதனையும் அதுக்கு இந்த மாதிரி பெயர் வைக்கலாம் அப்படிங்கிற நோக்கம் வர்றது ஒரு சின்ன கரு இருக்குது. இந்த அணு ஆயுத சோதனைக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 1971 இந்த இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு கடுமையான போர். அந்த போரில் பாகிஸ்தான் வீரர்கள் 2000க்கும் மேற்பட்டவங்க இருக்காங்க. 45 கவச வாகனங்கள், டாங்கி, பீரங்கி பொருத்தப்பட்ட டாங்கி கவச வாகனம். இந்தியா கிட்ட வெறும் 120 ஜோல்சர்ஸு, ஒரே ஒரு ஜீப்பு, சில அடிப்படை துப்பாக்கிகள் இதை வச்சிருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு ஒரு நாள் பூரா அந்த 2000 பேர்த்த தாக்கு பிடிக்கிறாங்க. அடுத்த நாள் விமானப்படைக்கு சொல்லி உடனடியாக அடித்து அவங்க ஜெயிச்சு அங்கே இருக்கிற அந்த 45 டாங்கிகளில் 37 கைப்பற்றி கொண்டு ஒரு காட்சி பொருளை வச்சுருக்காங்க. எங்கேன்னு கேட்டிங்கன்னா ராஜஸ்தானில் எங்கேன்னு கேட்டிங்கன்னா ஜெய்சல்மீரில் எங்கேன்னு கேட்டிங்கன்னா தார் பாலைவனம் இருக்கிற அந்த ஏரியாவில் இந்த போர் நடந்த அந்த பகுதியில். நான் 2001 ராஜஸ்தான் போயிருந்தேன். ராஜஸ்தான் போயிருக்கும்போது நீங்கள் உங்களை மாதிரி தான் அங்கே போனால் என்னென்னலாம் பார்க்குமோ அதெல்லாம் தான். ஜெய்ப்பூர் போனோம், உதய்பூர் போனோம், ஜோத்பூர் போனோம், மவுண்ட் அபு. ராஜஸ்தானில் நம்ம ஊர் ஊட்டி மாதிரி அது மவுண்ட் அபுங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த மவுண்ட் அபு போகிறோம், எல்லாம் பார்க்குறோம். கடைசியாக தான் இந்த ஜெய்சல்மீர் போகிறோம். அங்கே தார் பாலைவனம். பாகிஸ்தான் இங்கேருந்து ஒரு 110 கிலோமீட்டர் இருக்குது. இது மாதிரிலாம் கேட்கும்போது எனக்கு ஒரு வகையான மன கிளர்ச்சி. அப்போ அந்த ஆயுதங்களை எல்லாம் கொண்டு வச்சிருக்கிற அந்த காட்சி பொருளை வச்சிருக்கிற அந்த மியூசியத்துக்கு, அந்த இராணுவ மியூசியத்துக்கு போயிருக்கேன். அங்கே பார்க்கும்போது ஒவ்வொரு டாங்கிகளும் இதெல்லாம் அங்கே அடிச்சு பிடிச்சா இருந்தது, இப்படி கொண்டு வந்தது, அப்படி கொண்டு வந்தது எல்லாம் எழுதி வச்சிருந்ததை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது. எல்லாம் விட இதில் முக்கியமானது ஹைலைட்டுன்னு சொன்னீங்கன்னா, அப்படியே வரும்போது அங்கே ஒரு கல்வெட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு சிவப்பு கலரில் பெயிண்ட் அடித்து ஒரு வாசகம் எழுதியிருந்தது. அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரியே உத்வேகத்தை கொடுக்குற மாதிரி இருந்தது. இங்கிலீஷ் இருந்தது. அதை நான் அப்போவே தமிழ் படுத்தி வச்சுட்டு வந்துட்டேன். அதை முடிஞ்ச வரைக்கும் எப்போவெல்லாம் பயன்படுத்த முடியுமோ அங்கேயும் பயன்படுத்துகிற மனசுக்குள்ளேயே அதை நினச்சிக்கிறேன். அதாவது, களைப்படையும் போதெல்லாம் நான் ஓய்வெடுப்பதில்லை, எடுத்த வேலை முடியும் போது மட்டுமே. அது என்னால் முடிஞ்ச தமிழாக்கம். அது இங்கிலீஷில் இருந்தது. அதைத்தான் அந்த கோட்டு சொல்ல வருது. அப்படி ஒரு உயர்ந்த லட்சியம், உயர்ந்த நோக்கத்தை எடுத்துக்கிட்டு அதுக்காக உழைக்கிறவங்க மதியானத்தில் 1 மணி நேரம் ரெஸ்ட்டு, சாயங்காலம் கொஞ்சம் ரெஸ்ட்டு, நைட்டில் தூங்குறீங்களா அதுவெல்லாம் ரெஸ்ட் இல்லை. அவங்க மன ரீதியாக ஓய்வுக்கு போகிறதில்ல. தேடல் மீண்டும் மீண்டும் அந்த எடுத்த காரியத்தில் எப்படி ஜெயிச்சு முன்னாடி நிற்க முடியும், ஜெயித்த காலத்தில் எப்படி நிற்க முடியும் அப்படிங்கிறதுக்கான அதனுடைய அடிப்படை. வழக்கம் போல இதுக்கும் ஒரு திருக்குறளை சொல்லி இந்த வீடியோ முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். சொல்வலன் சோர்விலன் அஞ்சான், அவனை இகழ்வெல்லல் யாருக்கும் அரிதாம். ஓகே.